என்னடா அது வீடியோவை குப்பை தொட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. வெல்கம் டு சைன்தேவிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம குப்பையை பற்றி தான் பார்க்க போகிறோம். சைன்தேவி அமெரிக்காவில் எந்த குப்பையை கொட்டிகிட்டு இருக்கா அப்படின்றத லிட்ரலி பார்க்க போகிறோம். ஸோ நான் யூஸ்வலி டெய்லி இந்த மாதிரி கட்டி கொண்டு போய் வெளியே போட்டுருவேன். ஆல்ரெடி ஒரு கவர் உள்ளே போட்டு வச்சுருக்கேன். எங்களோட ட்ராஷ் கேன் வந்து வெளியில் இருக்குது. வெளியிலன்னா வீட்டுக்கு வெளியில். இது கராஜ்க்கு போகிறோம். இப்போ நம்ம கராஜ் திறக்குது. வெளியில் வந்த உடனே இங்கே நம்மளோட ட்ராஷ் கேன், நம்மளோட ரீசைக்கிள் கேன், அப்புறம் நம்மளோட கார்பேஜ் இருக்கு. இப்படி திறந்து என்ன சைன்தவி சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் க்ளீன் பண்ணல. இன்னைக்கு வந்து க்ளீன் பண்ணி அவங்களே ஒன்று சானிடைஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் என்னன்னு இப்போ போகிற இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இன்னைக்கு இதை போட்டு இனாக்ரேட் பண்ணிடலாம். வாரம் ஒரு நாள் வந்து ட்ராஷு இல்லை வாரம் ட்ராஷ் எடுப்பாங்க. ட்ராஷ்ன்றது இது எடுப்பாங்க. யார்டு இல்லைனா ரீசைக்கிள் வந்து மாற்றி எடுப்பாங்க. அதாவது ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் எடுப்பாங்க. எப்படி எடுக்கிறாங்கன்ற ப்ராசஸ் நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த வீடியோவில். இன்றைக்கி நம்ம வந்து ட்ராஷ் கேன்ஸை பற்றி பேச போகிறோம். இந்த ஊரில் ட்ராஷ் கேன் எடுத்து வைக்கிறது ஒரு சிஸ்டம் இருக்குது. இது வந்து எங்களோட இந்த க்ரீன் வந்து இது வந்து ட்ராஷு, இந்த ப்ளூ வந்து ரீசைக்கிள், அது வந்து யார்ட் வேஸ்ட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டெய்லி வாரம் எப்படி வந்து ரீசைக்கிள் அண்ட் ட்ராஷு அண்ட் யார்ட் வேஸ்ட் ஆல்டர்னேட்டாக எடுப்பாங்க. அது எப்படி வாரம் எடுத்து கொட்டுறாங்கன்னு எடுத்து இப்படி உள்ளே தட்டி ஒரு தட்டுனா அடியில் இருக்கிறதெல்லாம் அது வந்து விழுந்துடும். இது மாதிரி வாரம் வந்து பண்ணுவாங்க. கேர்ப்லேருந்து தள்ளி வைக்கணும். கேர்ப்னால் என்னென்னா நம்ம சைடு வாக்கில் இருக்கு இல்லையா, அது பேர் தான் கேர்ப். அதுலேருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கோம். அதுலேருந்து எடுத்து அவங்களே கொட்டிட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. இதில் நம்ம வந்து பார்க்குறது வந்து ஸ்ப்ரிங் க்ளீனப்னா என்னென்னா, வருஷத்துக்கு ஒரு முறை ஸ்ப்ரிங் சீசனில் வசந்த காலம் வருது இல்லையா, அந்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஊரில் எப்படி போகியில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவோம், அது மாதிரி வசந்த காலம் வந்தோடனே இந்த ஊரில் எல்லாத்தையும் எடுத்து கராஜ் சைடில் போடுவாங்க. இல்லைனா எங்கேயாவது கொண்டு போய் டொனேட் பண்ணுவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கோவிட் டைமில் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ண முடியாதுன்றதுனால பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி போட்டோம்னா அவங்களே வந்து எடுத்துகிட்டு போய் அதை வந்து நொறுக்கி எடுத்து குப்பையாக்கிடுவாங்க. இப்போ நம்ம டொனேட் பண்ணோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் ரீயூஸ் பண்ணுவாங்க இல்லையா. இது அப்படி கிடையாது. எடுத்து உள்ளே போட்டு கொட்டி நொறுக்கி பீஸாக ஆக்கி அதை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து லிட்ரலி ட்ராஷ். இதில் என்னெல்லாம் போடலான்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபர்னிச்சர் போடலாம். அதாவது ஃபர்னிச்சர்னால் ஒரு பெரிய சோஃபா இல்லைனா ஒரு டைனிங் டேபிளோ சேரோ எதையாவது ஒன்று போடலாம். இதை கட்டையை தூக்கி போடலாம். என்ன உங்கள் வீட்டில் என்ன குப்பை இருக்கோ எல்லாத்தையும் போடலாம். சில பேர் சைக்கிளில் போடுவாங்க, சில பேர் துணிமணி போடுவாங்க. என்ன உங்கள் வீட்டில் சேர்த்து வச்சுருக்கீங்களோ, வருஷம் பூரா சேர்த்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் தூக்கி நீங்கள் போட்டிங்கன்னா எடுத்துக்கொண்டு போய் அவங்க அழகாக நீட்டாக அவங்க நொறுக்கி எடுத்துக்கொண்டு போய் இதெல்லாம் காம்பேக்ட் ஆக்கி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை ஃப்ரீயாக பண்ணுவாங்க. இது நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அடிக்கடி வந்து பண்ணுற சர்வீஸும் இருக்குது. ஆனால் முக்கால்வாசி மக்கள் வந்து இதை ஃப்ரீயாக எடுத்து பண்ணிக்குவாங்க. ரீசைக்கிள்னால் என்ன அர்த்தம்னா, நம்ம ஊர் மாதிரியே தான் ரீசைக்கிள். பிளாஸ்டிக்கு, பேப்பரு, கண்ணாடி பொருட்கள் இதெல்லாம் தான் ரீசைக்கிள். அந்த மாதிரி ரீசைக்கிள் சர்வீஸும் தனியாக. இப்போ 3 விதமான கேன். யார்ட் வேஸ்ட்னால் என்னென்னா, இலை, கொடி, செடி எல்லாம் இருக்குல்ல. ஏன்னா இங்கே வந்து இலை உதிர்காலம் வரும்போது எல்லா இலையும் உதிர்ந்துடும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, வாரம் இலை வந்து பிக்கப் பண்ணுவாங்க. ஒரு 3 மாதம் மட்டும் அது நடக்கும். ரீசைக்கிள் ஒரு வாரத்துக்கு விட்டு ஒரு வாரத்துக்கு நடக்கும். இப்போ நம்ம எடுத்து யார்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வாசலில் நம்ம வச்சிட்டோன்னா இதே மாதிரி எடுத்துக்கொண்டு போய் கொட்டி அதை அவங்க காம்போஸ்ட் ஆக்கிடுவாங்க. ஃப்யூச்சரில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. இதுக்கு நம்ம மாதம் ஒரு சர்வீஸும் நம்ம பே பண்ணுறோம். இப்போ உள்ளே போடுற மெட்டல் சைக்கிள்லாம் வந்து இதெல்லாம் நல்லா இருக்கே, ஏன் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்களான்னா, இங்கே வந்து நீங்கள் இதை ஃப்ரீயாக பண்ணுறாங்கல்ல, இது நீங்கள் பைசா கொடுத்து ஒருத்தரை கூப்பிட்டு ஜங்க் ஹால், அது பேர் ஜங்க் ஹால், அது மாதிரி பண்ணணுன்னா ஒரு வாட்டி வந்து பண்ணுறதுக்கு $40 நீங்கள் பே பண்ணணும். அது எதுக்குன்றதுனால மக்கள் என்ன பண்ணுவாங்க, சரி போனால் போன்னு தூக்கி போட்டுருவாங்க. அவங்களும் எடுத்து நொறுக்கி போட்டு ட்ராஷ் ஆக்கிடுவாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் வயிற்றுச்சலாக தான் இருக்கும் நம்ம ஊரில் இருக்கும் போது. ஆனால் என்ன பண்ண முடியும், வேறு வழி இல்லை. நம்ம வீட்டிலேயே எவ்வளோ தான் குப்பை சேர்த்து வைக்க முடியும் இல்லையா. அதனால இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த சர்வீஸை நம்ம எல்லாருமே அவைல் பண்ணிப்போம்.
அடுத்து பார்க்குற சர்வீஸ் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சர்வீஸ். நம்ம ட்ராஷ் கேன் வந்து அழுக்காயிடும் இல்லையா, அடியில் போட்டு உள்ளே எல்லாம் சம்டைம்ஸ் ஜூஸ் எல்லாம் ஒழுகும், ஃப்ரூட்லாம் நம்ம கட் பண்ணி போட்டால் ஒழுகிரும். அந்த ஸ்மெல்லியாக இருக்கிறத நம்ம க்ளீன் பண்ண தேவையில்ல. அவங்கக்கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி சொன்னால் வருஷத்துக்கு ஒரு முறை க்ளீனான டப்பாவை எடுத்துகிட்டு வந்து, புதுசு இல்லை யூஸ் பண்ணதே தான் எடுத்துகிட்டு போய் சானிடைஸ் பண்ணி கொண்டு வந்து தருவாங்க. நம்ம வெளியில் இந்த மாதிரி வச்சிட்டோன்னா அவங்க எடுத்துகிட்டு போய் சானிடைஸ் பண்ணதோட ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதில் நான் போட்டேன்ல க்ளீனாக, என்னடா அது பயங்கர க்ளீனாக இருக்கேன்னு நான்லாம் கழுவலை. ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி எனக்கு தெரியாது இப்படி ஒரு சர்வீஸ் இருக்குன்னே. ஸோ நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரி க்ளீன் டப்பா வைக்கிற சர்வீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட உங்களுடைய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி நியூ கேன் தருவீங்களா, வருஷம் இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டு வாங்கி அந்த சர்வீஸை அவைல் பண்ணிக்கோங்க. அது பார்த்து நீங்களும் உங்கள் ஊரில் குப்பையெல்லாம் கொட்டி க்ளீனாக உங்கள் ஃபேமிலியை வச்சுக்கோங்க. இது மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான மற்ற வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட எல்லா டைமும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆஸ் ஆல்வேஸ், ஹாப்பி குக்கிங்.